குணாதிசயங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்கள். தேவனுடைய குணாதிசயங்கள் அறிந்தால்தான் தேவன் யார் என்று நமக்கு என்ன செய்யும்? தெரியும். தேவன் யார் என்று தெரிந்தால்தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டால்தான் நமக்கு ஒன்று தெரியும். நம்மால் அது மாதிரி என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. தோல்வியை ஒத்துக்கொள்வோம். தோல்வியை ஒத்துக்கொள்வோம். ஏன் நம்ம தோல்வியை ஒத்துக்கிற மாட்டேங்குது திருச்சபை? ஏன் கிறிஸ்துவின் சிலுவையை மையப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னா, ஜெபத்தினால சாதிச்சிடலான்னு ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஜெபத்தினால அல்ல, சிலுவையினாலே. ஜெபம் நீங்களும் தேவனும் உறவாடுவதற்கான ஒரு கருவி. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிளானை மாற்றிடலான்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிளான் எப்படி இருக்கும்? அது வாட்டில் நீங்கள் இங்கே கடந்து பிளான் பண்ணி முதலமைச்சரோட திட்டத்தை வேணால் மாற்றலாம். ஆனால் தேவாதி தேவனின் திட்டத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. பூமி அதிர்ச்சிகள் வரும் அப்படின்னா என்ன தான் செய்யும்? வரதான் செய்யும். அதை நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. மோசையை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ணி காப்பாற்ற முடியும். ஆனால் ஜீசஸ் இருக்கார் பாருங்க, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எபிரேயர் 7:25 படி உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படின்னா, நீங்களும் நானும் யாரை நம்பி இருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? இயேசுவை நம்பி இருக்கோம். அதனால தன்னை நம்பினவங்க நாசமாக போயிடக்கூடாதுன்னு அவர் பாசமா என்ன செய்யறாரு? அந்த ஜெபத்தை நம்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஜெபம் ஊற்று பெருக்கெடுத்து வரும். உங்களுடைய நம்பிக்கை ஆணி வாய்ந்த பசுமரத்தாணி போல எப்படி இருக்கும்? அசையாம இருக்கும். ஆனா நாம என்ன நம்பிடுறோம்னா, அப்படி நம்புறோம், அதனால அப்பப்ப நமக்கு என்ன வந்துடுது? நடுக்கம் வந்துடுது. ஏசாயாவோட பலம் அபார பலம். பாவத்தை, உலக ராஜ்யத்தை இந்த கல்லு தப்பிட்டு பொட்டி ஆக்கிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவி ஜெபிக்க வைக்கிறதையும் நீங்கள் உணராமல், நீங்கள் உங்கள் ஜெபத்தையே நம்பி பழைய உடன்படிக்கையிலே ஜெபித்த ஜெப வீரர்களை மையமாக கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நீங்கள் பலவீனர் என்று எண்ணப்படுவீர்கள். ஏன் அப்படின்னா, நமக்கும் நம்ம ஜெபத்துக்கும் மோசஸ் ஜெபத்துக்கும் ஜீசஸ் ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியணும். நம்ம ஜெபத்தை நிறுத்துறதுக்கு வீட்டில் ஒரு சண்டையை மூட்டி விட்டா போதும். நம்ம ஜெபத்தை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் செலவை அதிகப்படுத்தி விட்டா போதும். அது ஈஸி பிசாசுக்கு. உங்க ஜெபத்தை நிறுத்துறதுக்கு காதுக்குள்ள ஒரு எறும்பு அனுப்பிவிட்டா நீங்க என்ன செய்வீங்க? உருளுன்னு ஐயோ அம்மா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தான் கத்துவீங்க. ஆண்டவரே அப்படின்னு நினைச்ச மாட்டீங்க? கத்த மாட்டீங்க. ஐயோ அப்படின்னு. ஸோ உங்க ஜெபம் காலியா? இப்போ மோசஸ் ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க. அதனாலதான் அவன் உஷாரா என்ன கேட்டான்? உம்முடைய மகிமை எனக்கு கொஞ்சம் காமி, அது போதும். நான் மேல மலையிலலாம் வாரேன், ஆனா நீர் என்ன பண்ண மாட்டேங்கிறே, உன் மகிமைய காட்ட மாட்டேங்க அப்படின்றாரு. அவர் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அவர் எதுல இருக்கிறாரு? லிமிட்டட் தளம். அதாவது காலத்தாலும் இட எல்லையாலும் சரீரத்தில் இருக்கிறோம்ல, இந்த சரீரத்தில் இன்னொரு சரீரத்துக்கு நினைச்ச முடியாது. இதை கழட்டி போட்டு போக முடியுமா? முடியுமா? முடியாது. அப்புறம் டயத்தை ஓடாம நிறுத்த முடியுமா? முடியாது.
இது ரெண்டையும் ஜீசஸால செய்ய முடியும். That's why he is God. நாம எவர்லாஸ்டிங் லைஃபுக்குள்ள இருக்கிறோம். காலத்தாலும் இடத்தாலும் ஸ்பேஸ் அண்ட் டயத்தால லிமிட் பண்ண போட்டு வாழ்க்கை என்ன செய்யறோம்? வாழுகிறோம். இதிலிருந்து அன்லிமிட்டட் லைஃப், காலத்தாலும் இடத்தாலும் கட்டுப்படுத்தப்பட முடியாத வாழ்க்கைக்கு தான் உங்களுக்கு இயேசு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இட்லி சட்னி சாம்பாருக்கு இங்க வரவில்லை. நீங்கள் ஏதோ ஒரு வீடு வாகனத்துக்காக இங்கே வரவில்லை. நீங்கள் காலத்தாலே இடத்தாலே கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு சரீரம் அவர் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர் தந்தோன்னா ஒரு பூட்டிய வீட்டுக்குள் நுழைந்தா. அது மாதிரி அன்லிமிட்டட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ், அந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணி, என்னை செலக்ட் பண்ணி ஆண்டவர் எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதனால அவர் ஜெபம் நம்ம ஜெபத்தை விட வேல்யூவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காடோட ஒரு கேரக்டர் சொல்லிட்டேனா, எட்டர்னல். காட் இஸ் யாரு? எட்டர்னல். எட்டர்னல் என்னது? நித்தியம். நம்ம அநித்தியம். நம்ம ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யணும்னா இன்னொரு ஆள் என்ன செய்யணும்? வேணும். அதைத்தான் திருச்சபைய இயங்க விட மாட்டான் சத்துரு. அதென்ன? அவரே வந்தாண்ண, அவர் எங்க போனாரு? அவர் வரட்டு, நான் வர மாட்டேன். எவர் வந்தாலும் இயேசுநாதர் அவங்க மேல குதிரை ஏறி வருவாருமா? ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யாரு? அவருது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்காரனுக்கு கவலை இல்லை. வேலைக்காரன் லீவ் சொல்லிட்டு அவன் பாட்டில் இருப்பான். ஆனா ஆத்துமாக்களுக்கு முதலாளி இருக்கிறாரு பாருங்க. உங்க ஆத்துமா, என் ஆத்துமாக்கெல்லாம் முதலாளி யாரு? அடி வாங்கினது நான் இல்லை, சிலுவையில் அவரு. ரத்தம் சொட்ட சொட்ட முள்முடி அவரு. சிலுவையை சுமந்துட்டு போகும்போது குப்பரடிக்க ஊட்டி குப்புற விழுந்தது அவரு. 39 கசையடி வாங்கினது அவரு. மனித ரூபம் சிதைந்து போகத்தக்கதாக நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கியது அவர். அவர் தான் கண்ணோக்கமா என்ன செய்வாரு? பாப்பார். அவர் எதுக்கு உங்களை கூட்டு வந்திருக்கிறார்னா, தன்னை போல் மாற்றுவதற்கு என்ன செய்திருக்கிறார்? கூட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் அவரோட கேரக்டர் தெரியணும். அப்போ நம்ம எவர் லாஸ்டிங்ல இருக்கிறோம். காணாம போறது கூடிய இடத்துல இருந்து எட்டர்னலுக்கு என்ன பண்ணணும்? சேஞ்ச் ஆகணும். ஏன்னா அவர் கூட இருக்கணும்னா அவர் எப்படி இருக்கிறாரு? எட்டர்னலா இருக்கிறாரு. அதனால நம்மளும் என்ன ஆகணும்? எட்டர்னல் ஆகணும். இதுதான் மோசே சங்கீதம் எழுதும்போது 92ல் எழுதுறாரு. மோசே எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அவர் ஜெபம் பண்றதே பாட்டா என்ன செய்றாரு? மோசே நிறைய பிரசங்கங்கள் கொடுத்துட்டாரு இஸ்ரேலர்களுக்கு. அப்புறம் என்ன செய்யறாரு? சொன்னதே திருப்பி எத்தனை தடவை சொல்ல? ஒரு பாட்டா சொல்லிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும்லன்னு சொல்லி 90ஆம் சங்கீதத்தையும் 34 இணைஞ்சிட்டாரு, எழுதிட்டாரு. இப்போ 92. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, யூ ஆர் எட்டர்னல். இந்த பூமி, மலை, உலகம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீர் எப்படி இருக்கிறீர்? அனாதியாய் என்றென்றைக்கும். அனாதையாய் இல்லை, அனாதியாய். அப்புறம் என்றென்றைக்கும்னா எட்டர்னல், நித்தியமாக என்ன செய்றீர்? இருக்கிறீங்க அப்படிங்கிறத மோசே என்ன செய்றாரு? சொல்றாரு. இஸ் எ எட்டர்னல் காட். காட் இஸ் எ எட்டர்னல் காட். அடுத்த குணாதிசயம் என்னன்னா, காட் இஸ் எ மர்சி காட். காட் என்ன காடு? மர்சி காட். நம்ம ஊர் மெர்சி இல்ல, அவளுக்கு கோவம் வந்துடும். மெர்சின்னா என்ன? வயாம கூப்பிடுறீங்க, வரமாட்டோம் அப்படின்றோம். மெர்சி, கோவம் வந்துடும். இது உண்மையான மெர்சி. இது என்னது? உண்மையான மெர்சி. மெர்சி இரக்கம் என்றால் என்ன அப்படின்னா, இரக்கம். தேவன் எப்ப அந்த கேரக்டர்ல வருவார்னா,
நம்ம செய்ய மாட்டோம் சொல்லுவோம், ஆனால் திருப்பி என்ன செய்வோம்? செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ். இஸ்ரவேலும் அப்படிதான், திருச்சபையும் அப்படிதான். ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ். கோவப்படக்கூடாதுன்னு ஆனால் என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆனால் என்ன பண்ணுவோம்? 4000 வருஷம் இஸ்ரவேலர்களால் அதை என்ன செய்ய முடியல? ஃபாலோ பண்ண முடியல. அதை நிறைவேற்றின ஒரே ஆள் இயேசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் வேற சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சிடணும்? வாழ்ந்து உள்ள போயிடணும் பரலோகத்துக்கு. நமக்கு ஒரு பேர் பைபிள் கொடுத்துருக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனிதன். இவனை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. ஏன்? இவன் எப்பனாலும் பொய் சொல்லுவான், எப்பனாலும் பொய் சொல்லுவான். பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொன்ன பைபிள் தான் பொய் சொல்லுவான்னு சொல்லுது. அப்போ நம்ம பொய் சொல்லாம இருக்கணும். யாருடைய உதவி வேணும்? யாருடைய இரக்கம் வேணும்? பரிசுத்த ஆவியானவரின் உதவி. அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு நமக்குள்ள பரிசுத்த ஆவி என்ன செய்றாரு? இயேசுவை ஏற்றுக்கணும்னா பரிசுத்த ஆவி அவர் என்ன செய்றாரு? வச்சிடறாரு. அவர் தான் நம்ம நாக்கை என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமா, அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, நாக்கை கட்டுப்படுத்துவது எப்படி? ஒருவராலும் கூடாத காரியம். அதுக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் கோபக்காரு, சரியா? அதுக்கு இயேசுவோட கிருபை வேணும், பிதாவோட இரக்கம் வேணும். இரக்கங்கிறது ரிப்பீட்டட் ஃபெயிலியர் ஆகி தோல்வியை ஒத்துக்கிட்டு கேட்கறதுக்கே, மன்னிப்பு கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கிறோம். அப்படி வந்து நிற்பான், என்னத்தை கேட்க, என்ன சொல்லுவாரோ அப்படிங்கும்போது அப்படி பார்ப்பாரு. என்கிட்ட இறக்கம்னு ஒன்று இருக்குடா, அது அன்லிமிட்டடா இருக்குடா, வாடா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது, அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் யாத்திராகமம் 34:6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். சாமி, நம்ம ஆசாமி ஜனங்களை பார்த்தோன்னா கோபத்தில் இணைஞ்சிட்டான். 10 கட்டளைகளை 2 கற்புகளையும் அது உடைக்கலாமா? கூடாதே. மிஸ்டேக்கு. இப்போ சாமிகிட்ட போய் எப்படி கேட்கனே தெரியல. சாமி சொல்றாரு, தம்பி பயப்படாத தம்பி, திருப்பியும் மேகம்ங்கிற வேன்ல என்ன செய்யறேன், திருப்பி வாரம் தம்பி, வந்துருவேன். வந்துட்டு அவரே சொல்றாரு, கர்த்தர் வந்திருக்கிறேன். பழைய காலத்தில் குஷ்டரோகிகள் மணி அடிச்சுட்டே வரணும். குஷ்டரோகி வந்திருக்கிறேன். ஏன்னா யாரும் இணைஞ்சிடக்கூடாது, வெளியே இடிச்சிடக்கூடாது, பரவிடும். அப்புறம் நம்ம நாட்டில் வந்து விதவைகள்லாம் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வெள்ளச்சீலை அந்த இதை கட்டிட்டு வரணும். ஏதாவது நல்ல காரியம்னா டபார்னு எங்கேயா சந்துக்குள்ளே இணைஞ்சிடணும். அத மாதிரி மோசே செத்து போயிடக்கூடாதுல்ல, மகிமை வெளிப்படுச்சிருன்னு. நான் கர்த்தர் வந்திருக்கேன். எப்படி பாருங்க, இறக்கம் எப்படி இருக்கு பாருங்க. தப்பு செஞ்சது யாரு? நாம. தவிக்கிறது யாரு? அவரு. அப்பேற்பட்ட இறக்கமியா. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். எப்பாடி 1000 தலைமுறைக்கு இரக்கம்னா இரக்கம் காலியே ஆகாதுன்னு அர்த்தம். ஆமென். இரக்கம் காலியாகாது. அட்சய பாத்திரத்தில் இருக்குது இரக்கம். எடுக்க இரக்கம் வரும். ஆமென். எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆனாலும் அத்தனையும் தாண்டி அந்த இரக்கம் வேலை செஞ்சு உங்களை மேலே எடுத்து கொண்டு போகும். அல்லேலூயா. 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 அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமம், மீறுதல், பாவம், தெரியாம செஞ்சது பாவம். இன்னொரு மீனிங், ஆண்டவரோட பேசாம இருக்கிறது பாவம். ஆண்டவருடைய சபை கூடி வருதலை விட்டுறது நீங்கள் பாவம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் வந்து மாம்சத்தினுடைய கிரியைகள் மாத்திரமல்ல, அது ஹோலி கோஸ்ட் பார்த்துக்கிடுவாரு, அது காலி ஆயிரும். ஆனா சபை கூடி வர்றதுல வந்து நீங்க அசட்டே என்றதே அதை அவாய்ட் பண்றீங்களே, தட் இஸ் a sin. ஏண்டா என்னைய பார்க்க வரல,
உனக்கு நான் ரட்சிப்பு அஷ்யூர் பண்ணியிருக்கேன், நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். மறுரூபம் மனம் மறுரூபமாகிறதுல என்ன செய்கிறேன், அஷ்யூர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அர்த்தம் நான் செய்வேன். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி 1 தெசலோனிக்கு 5:23 நிறுத்துவேன்னு சொல்லி திருச்சபைக்கு இணைஞ்சிருக்காரு. வாக்கு கொடுத்திருக்காரு. வாக்கு கொடுத்தவர் சும்மா இல்ல. நாம சும்மா இருக்கிறோம்னு அவர் சும்மா இருந்தா வருமா? நாம சும்மா இருக்கிறோம், அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். he is working, we are waiting. வீட்டில் அம்மா is working, we are waiting for பிரியாணி. பிரியாணி செய்யறதுக்கு அந்த அம்மா விறுவிறுத்து வரும் பாருங்க. நம்ம எப்படி உட்காந்துக்கிட்டே என்ன ரெடி ஆகலை, இன்னும் டைம் ஆச்சு, சீக்கிரம் கொண்டா, இதோட ஒரு இதை போடு, பொரியல போடு அப்படின்னு அசால்ட்ட சொல்லுவான். பொரியல போடுறதுக்கு அந்த அம்மா என்ன செய்யணும், எக்கச்சக்க வேலை செய்யணும். அதை மாதிரி நமக்கு ரட்சிப்புனா எப்படியோ பிச்சிப்பூ மாதிரி தெரியுது. ஆமாம், பிச்சிப்பூ இல்லை இது ரட்சிப்பு. இதுக்கு கடுமையாக சிலுவையில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு எதை சொன்னாலும் கேட்காத அடங்கா பிடாரியாகி நம்மளை சரி பண்ணுறதுக்கு உள்ள ஒரு பரிசுத்தாவி வச்சுட்டு, பரிசுத்தாவி அவர் என்னஞ்சிருக்காங்க ரோட்டில் அங்கெங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்னுனா வீட்டில் இருந்து சத்தம் கேட்குதுல, எதுத்தால சர்ச்சு கிளம்பிட்டீங்களா, கிளம்பிக்கிட்டே இருக்கோம். என்ன போல அவர் பிரசங்கம் பண்ணுறது இங்கிருந்து கேட்குதுல்ல, நான் எதுக்கு அங்கே போகணும்? எப்படி தனியாக அடைச்சி வச்சிருக்கார் ஆண்டவர். எங்கேயும் போகவும் முடியல, யாரும் வரவும் அனுமதி இல்லை. அந்த அம்மாவுக்கு லோன்லினஸ் இஸ் அ பனிஷ்மெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபை கூடி வருதல் கட் பண்றது தான் மிகப்பெரிய பாவம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிலுவையை தியானிக்காமல் இருப்பது பாவம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வேதம் வாசிக்காமல் இருப்பது பாவம். உங்களுக்கு வாசிக்க தெரியுது, தமிழை என்ன செய்ய தெரியுது, வாசிக்க தெரியுது, நியூஸ் பேப்பர் வாசிக்க தெரியுது, வாய்கிலேயே வேற விளக்கங்கள்லாம் என்ன செய்ய முடியுது, பேச முடியுது. ஆனால் இதை மட்டும் வாசிக்க மாட்டீங்க. யூ ஆர் அ சின்னர். பாடியெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? சோல், மனசை நீங்கள் எங்கே திருப்பணும்? திருச்சபைக்கு மேலே திருப்பணும், வேர்ட் ஆஃப் காட் மேலே திருப்பணும், சிலுவைக்கு மேலே திருப்பணும். இது 3 ஒரே லைனில் நடந்தாதான் நீங்கள் விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். உங்கள் மனது கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்பட்டு, அதுக்கு தான் திருச்சபை நடத்துகிறோம், அதுக்கு தான் காட்டேஜ் பிரேயர் நடத்துகிறோம். உங்களை அறியாமலே உங்களை நாங்கள் அதில் என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணி விடுறோம். அதை உதாசீனம் பண்ணிங்கன்னா அது பேர் என்னது, பாவம். மீறுதல் அப்படின்னா தெரியும், தெரிஞ்சே செய்வீங்க, தெரிஞ்சே செய்வோம். ஆமாம், எனக்கு தெரியும் இதுதான் சின்னுன்னு, ஆனால் நான் என்ன செய்வேன், அது பேர் என்னது, மீறுதல். அக்கிரமம், அக்கிரமம்னா இந்த தவறை செய்ய வேண்டும் என்று கூடி பேசி திட்டமிட்டு செய்வதுக்கு பேர் என்னது. இந்த 3க்கும் இறக்கம் வேலை செய்யா, கையை தட்டுங்கய்யா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை அக்கிரமம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு. மாமியாவை டார்ச்சர் பண்ணுறதுக்கு எத்தனை குறுக்கடு பிளான் போட்டிருக்கீங்க, எத்தனை புழுவிருக்கீங்க, யோசித்து பாருங்க. தன்னுடைய பாடி ப்ளஷரை சரி பண்ணுறதுக்கு எத்தனை மீறுதல் பண்ணியிருக்கிறீங்க, யோசித்து பாருங்க. ஆனாலும் தேவன் உங்க மேல இரக்கமாக இருக்கிறார். ஆமென். ஆதலால் தான் நீங்க இங்க வந்து என்ன செய்றீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்ம 365 நாள் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அவருக்கு மரியாதையே என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. தகவலும் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. அவர் வார்த்தையை படிக்கிறது இல்லை, நம்ம வார்த்தையை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. அறிக்கை செய்வதும் இல்லை, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதும் இல்லை. சரி, எதுவுமே இல்லையே, கூடுகிறாங்களே, அங்கேயாவது கூடி ஒரு 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 குத்துவளை காட்டம் இருந்துட்டு வருவோமே அப்படின்னு என்ன செய்யறதில்ல, வரவும் இல்லை. இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போறது. அப்படியே ஆண்டவர் பார்க்க மாட்டான்னு நினைக்காதீங்க. வரையான கணக்கு பிள்ளை ஏசு. ஏண்டா நான் இத்தனைக்கும் இறக்கத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், உங்களுக்கு என்னடா கொள்ளையா வந்திருக்குது,
அப்படின்னு ஆவியானவரை நோண்டி விடுவார். ஆவியானவருக்கு சரீரத்தை குடஞ்சி எடுக்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட்டு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. குடஞ்சி எடுப்பார் பாருங்க. எப்படிங்க தெரியும்? எனக்கு குடையிறாருங்க. when I do mistake குடைச்சல் வருது. நான் மருத்துவ அறிவில் நான் செஞ்சு இது இதுவான்னு பார்க்குறேன். பேசாமல் போய் பைபிள் வாசித்தா சரியாக போயிடுது. அப்போ வந்திருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். செஞ்ச சேட்டை என்னன்னு பார்த்தா வரும். ஆஹா, இது செஞ்சிருக்கோம், ஆண்டவர் வந்திருக்காரு. ஐயா கணக்கு சரியா போச்சியா? யோனாவை கூப்பிட்டாரு. எங்க கூப்பிட்டாரு? நினிவே கூப்பிட்டாரு. அவர் பிளான் பண்ணி இதுக்கு டேர் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டாரு. சர்ரா எடுறா எடுத்தா ஆட்டினாரு பாருங்க கப்பலை. தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அப்பாடி தூங்க விட மாட்டேங்க. ஏய் நாங்களாம் கதறிக்கிட்டு இருக்கோம், உண்மையாக தூங்கிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை தம்பி, நம்மளை தூக்கி போட்டுருங்க, இல்லை சரியா போயிடும். அவனுக்கு தெரியும் சொன்ன வேலையை நான் நேரம் ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்கேன். நீ எந்த ஆப்போசிட்டில் போனாலும் உன்னைய தூக்கிட்டு வந்து நொங்கெடுத்து பரலோகத்துக்குள்ள போட்டுருவார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒழுங்கா அப்படி சொல்லும் போதே திருப்பிரு. இல்லைன்னா மூக்கணாங்கயிறை பிடிச்சி என்ன செய்வாரு? வங்கு இழுப்பாரு. மூக்கில் என்ன செய்யும்? ரத்தம் வரும். மோண்டே என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இரக்கம்னு ஒரு வலுவான கேரக்டர் இருக்கு அவருக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இல்ல, கர்த்தாக்களுக்கு இல்ல. இங்க நிறைய கர்த்தர்கள் இருக்காங்க, நிறைய தேவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இல்ல? இரக்கம் இல்ல. அவங்க ஒண்ணு தப்பு பண்ணீங்கன்னா பலாரம் நினைஞ்சிருவாங்க, அரைஞ்சிருவாங்க, ஒரு பக்கவாதத்தை போட்டு போயிடுவாங்க. பில்லிசுனியக்காரங்களெல்லாம் பாருங்க, அவன் எப்படி சாகிறான்னு போய் பாருங்க. அவன் சாகும்போது அவனுக்கு உதவி செய்ய விடாமல் அவனை தனிமைப்படுத்தும் அந்த பிசாசு. உங்களுக்கு அது தெரியாது. அவன் கிளாமராக இருக்கும்போது தான் தெரியும். படுக்கையில் படுத்து கிடப்பான், அழுவான், சுற்றி வரும். என்னை வச்சு சம்பாதிச்சல அப்படின்னு சங்க மிதிக்கும். அவனால் சாப்பிட முடியாது, பசிக்கும், என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. என்ன காரணம்னு செக் பண்ணி பார்ப்பான், எல்லாம் நார்மலாக இருக்கும். அவனுக்கு தெரியும். மற்றவங்ககிட்ட யார்கிட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியாது. இனிமே அந்த பில்லிசுனியக்காரங்கெல்லாம் உங்ககிட்ட வர போறாங்க. ஐயா எனக்கு வயிறு வீங்குது, என்ன செய்யணும்னு தெரியலன்னு நீங்க லேசா அப்படி காலம் அப்படி வச்சுட்டு போயிருவீங்க, சரியா போயிரும். அல்லேலூயா. 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 உங்க காலுக்கு அவன் முத்தம் போட்டு போவான். அல்லேலூயா. 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 நிம்மதியா இருக்கேன். அவன் சொல்லிடுவான், அந்த அக்காவோட 2வது விரல் பட்டவன தான் எனக்கு என்னஞ்சுதே சரியா போச்சு. அதனால நீ 2வது விரலுக்கு என்ன செய்ய, ஒரு முத்தத்தை கொடு, ஒரு ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு என்ன செய்ய. ஏ சும்மாரியா, எனக்கு பாத்ரூம் வருதா, நான் விட மாட்டேன். அவன் காலை பிடித்து, நான் பைபிள் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா, வஸ்திர தொங்கலையும் காலை இணைஞ்சிருவாங்க, பிடிச்சிக்கிடுவாங்க. நீங்க ஏய் என்னையா இது, ஏய் அதுவா குணமா? இல்ல உன் விரல் போட்டு தான் இணைஞ்சுதே குணமாச்சு. தட் இஸ் த இயர் வி ஆர் கம்மிங். அல்லேலூயா. அதுக்கு என்ன தெரியுமில, இரக்கம். இரக்கம்னு ஒரு கேரக்டர் இருக்கு. இது வேலை செய்ய முடியாத மண்டலமே கிடையாது. நீ அக்கிரம மண்டலத்தில் இருந்தாலும், மீறுதல் மண்டலத்தில் இருந்தாலும், பாவம் என்கிற மண்டலத்தில் இருந்தாலும் இந்த இரக்கம் வேலை செய்யும். அல்லேலூயா. 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 இரக்கம் வேலை செய்ய வேண்டிய மண்டலத்தில் நீங்க போகும்போது பிசாசு வந்து எந்த கேரக்டரை கொண்டு வந்து காமிப்பான் தெரியுமா? ஹோலினஸ் அப்படிங்கிற கேரக்டரை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அதை பார்த்த உடனே நீங்க என்ன ஆயிருவீங்க? பயந்துருவோம். ஹோலினஸ் காலியாக போய் தானே நமக்கு என்ன தேவை? இரக்கம் தேவை. இரக்கம் தேவை. அதனால இரக்கத்தை காட்டவே, இரக்கம்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு காட்ட மாட்டான். ஹோலினஸ் யூ லூஸ் யுவர் ஹோலி. அதான் எப்பவுமே காலி ஆயிடுச்சு. நான் பிறக்கும் போதே காலி ஆயிடுச்சு. நான் பிறந்ததே இதில் தான் பிறந்திருக்கேன், பாவத்தில் தானே பிறந்திருக்கேன். ஆமா, ஐ எம் எ சின்னர். அதில் என்னையா அப்படின்னா முழிப்பான். ஐயோ கொஞ்சம் விவரமா இது பேசுது. அடுத்து ஒரு பொய் சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தரா இருப்பது போல நீயும் பரிசுத்தரா இருப்ப. அவர் பரிசுத்தரியா? ஆதாம் வந்து என்ன ஆயிட்டான்? நான் என்ன செய்ய?
அது அது வந்து வழியாக என்ன செய்யுது, டிஎன்ஏ மூலமாக வருது. இப்போ நான் ஏசாயிட்ட வந்திருக்கேன், அவர் டிஎன்ஏ சேஞ்ச் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் முழுசாக முடி வெட்டலை, பாதி முடி வெட்டி பார்த்தா கொஞ்சம் பங்குற மாதிரி தான் இருக்கும். முழுசாக முடி வெட்டிட்டு பார்த்தான்னா இடையில ஏன் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு கேட்டோம்னா ஓடியா போயிடுவான். Hallelujah. Leviticus 11:44-45. It is talking about the character of holiness. பரிசுத்தத்தை குறித்து என்ன செய்கிறது, லேவியராகமம் 11:44-45 அதுங்க எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. ஹலோ சார், ஐ ஆம் செல்வின் ஜூலியஸ் அப்படி சொல்ற மாதிரி, ஹலோ சார், ஐ ஆம் யுவர் லார்ட் ஆஃப் காட். இவ்வளோ மரியாதையான சாமி எங்கேயாவது பார்ப்பீங்களா? டீசென்ட் சாமி. சாமி எப்படி சாமி? நம்ம சாமி டீசென்ட் சாமி. நீங்கள் வந்து நீங்கள் உங்களே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு உங்கள் திமிரு என்ன செய்யாது. கேட்டா நான் சொல்லணுமா, நான் யாரும் தெரியுமா, ஊரே எனக்கு தெரியும், ஊரே எனக்கு தெரியும். நீ வந்த ஊர் வேற ஊர், நீ யாரு? இவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு தானே படைச்ச, தான் செலக்ட் பண்ண, தன்னால் காப்பாற்றப்பட்டிருக்க இஸ்ரேல் ஜனங்கிட்ட வந்து சொல்றாரு, ஹலோ சார், ஐ ஆம் யுவர் லார்ட் ஆஃப் காடு. உன் சாமியும் நான் தான்டா, உன் கிங்கும் நான் தாண்டாங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விளங்குறதுல பாருங்க, நம்ம கிங்கு சொல்றாரு, நான் கிங் ஆஃப் கிங்குடா. அப்ப கிங் யார் சார்? நீ தான்டா கிங்கு. நீ என்ன ஏத்துக்கிட்டேல, அப்ப நீ யாரு? கிங்கு. ஆனா நம்ம என்னது, சொங்கி மாதிரியே. இங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தரா, நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணுமா? அதனால் சாப்பிட வேண்டியதில் ஊறுறதெல்லாம் என்ன செய்யாத, சாப்பிடாத. அதை சாப்பிட்டுட்டேன்னா நீ அசுத்தம் ஆயிடுவ. அதனால் உன்னை சாப்பிட்டாலும் நீ என்ன செய்யணும், அதை சாப்பிட்டுட்டா என்ன செய்யணும்? பைபிள் என்ன சொல்லுது, 7 நாள் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போகக்கூடாது, அப்படி இப்படி இருக்கணும். அப்புறம் அந்த குளிக்கணும், தலைவலி என்ன செய்யணும், குளிச்சுட்டு 8ஆவது நாள் எங்கே வந்துடலாம். இப்போ நம்ம என்ன ஆயாச்சு, பரிசுத்தம் ஆயிட்டோம். அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் எப்படி தெரியுமில, நீங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் எல்லாம் பரிசுத்தமாக்க ஸ்தோத்திரத்தோட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ற? ஸ்தோத்திரத்தோட. ஆண்டவரே இன்றைக்கு இந்த தவக்காயை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சாப்பிட்டீங்கன்னா தவக்காய நல்லாயிருமா? நீங்கள் என்ன கிடையாது, நான் சொல்லல, ரோமர் 14:25 சொல்லுது. நீங்க பைபிள் மொத்தமா படிக்கணும் பாருங்க. எதையாவது ஒரு பக்கத்தை படிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, முழின்னு முழிக்க கூடாது பாருங்க. ஈட்டிங்கை பற்றி தான் அது பேசுது. நீங்க தப்பா ஈட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாரா மாறிடுறீங்க, அசுத்தமா மாறிடும். அப்ப நீவே பரிசுத்தமாக்கிக்கோங்காரு. அதுக்கு உங்க ரூல் கொடுத்துருக்காரு. என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள போகாம என்ன செய்யணும், வெளியே நின்று தலைவலிய தண்ணி ஊற்றணும், முழுகிட்டு 7 நாள் சர்ச்சுக்கு போகாமல் இருந்து 8ஆவது நாள் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, கரிசிதம் ஆகிட்டீங்க. இது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் என்னத்தையா ஒன்று தவக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடணுமா, சமுசயமாய் சாப்பிடாமல். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அங்க ஊறுறத சாப்பிட்டா நீங்க காலி. இங்க ஊரும் பிராணியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது, டவுட்டு வந்துடக்கூடாது. சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிடலாமா வேணாமா, இதெல்லாம் நம்ம சாதியில சாப்பிடுவோமா, நம்ம குடும்பத்துக்கு இது ஆகுமா அப்படிலாம் நினைச்சீங்கன்னா, நினைச்ச பிறகு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். ஆக்கினை தீர்ப்பு 2 நாள் வயிறு வீங்க வைப்பார், 2 வேலை செய்ய வேற பிறகு சரியா போகும். அது பனிஷ்மெண்ட். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அப்படி இல்லாம ஆண்டவரே இந்த தவக்காயை கொடுத்ததுக்கா சோதராண்டவரே அப்படின்னு டபக்குன்னு முழுங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லையா. இது புதிய உடன்படிக்கை.
எவ்வளோ வலுவான உடன்படிக்கை பாருங்க. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் அப்படின்னா செட் அபார்ட். ஒரு ஊரில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எடுப்பார். அந்த கூட்டம் அந்த ஊரில் கடைபிடிக்கிற எல்லா பழக்க வழக்கங்களையும் அந்த கூட்டம் என்ன செய்யாது. அது பேர் தான் பரிசுத்தம். இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் யார்? பரிசுத்தம். யாருக்கு பரிசுத்தம்? கர்த்தருக்கு. அது வழங்கணும் உங்களுக்கு. பரிசுத்தம் அப்படின்னு ஒன்று நம்ம மோரல் தான் பார்க்குறோம், மாறலும் தான். ஆனால் முக்கியமாக செய்யப்படுறது நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டயத்தை யார் கேட்டாலும் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க கொடுத்தீங்களா, அதுக்கு ஒரு அடி உண்டு, ஆக்கின தீர்ப்பு உண்டு. அது வந்துருச்சு, செய்யலாம், அதுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டு இருக்கும். எடுத்து அதை திருப்பி கொண்டு வருவார். செட் அபார்ட் அண்ட் யூனிக்னஸ்னா எல்லாரும் ஒரு மாதிரி சாமி கும்பிட்டு இருப்பாங்க, வர்ஷிப். நீங்கள் ஒரு மாதிரி என்ன செய்வீங்க? என்னங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே அப்படி நீங்க பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஊர்ல மற்றவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. அவங்களாம் எங்க தேடுவாங்க? வெளியே தேடுவாங்க. நீங்க எங்க வச்சிருப்பீங்க? உள்ள தேட மாட்டீங்க, உள்ள பேசிட்டு இருப்பீங்க. இது வித்தியாசமான. ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் யூனிக், சோசியலி யூ ஆர் யூனிக். நீங்க நடந்து போகும்போது பண்ணி விழும், நீங்க லெஃப்ட் ரைட் எடுத்து போய்கிட்டே இருப்போம், ஸ்லோ பண்ணவே மாட்டோம். பூனை குறிக்கிடும், யானை குறிக்கிடும், யூட்டர்ன் எடுத்து இணைஞ்சிட்டே இருப்பியா, போயிட்டே இருப்போம். பட் சொசைட்டியில் இருக்கிற மற்றவன் நடுங்கி போய் நின்று ஒரு டம்ளர் தண்ணியை தேடிக்கிட்டு இருப்பான். Hallelujah. Hallelujah. That is the uniqueness. That is the holiness. அப்போதான் ஆண்டவர் சொல்லுவாரா, எல்லாருக்கும் முன்னாடி என்ன செஞ்ச, என்னை பரிசுத்தமாக்கிட்ட. மோசஸ் ஒரு தப்பு செஞ்சான். இஸ்ரவேலுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்? பரிசுத்த குலைச்சலா ஆக்கிட்டான். பேச சொன்னார், அடிச்சு விட்டான். ஆண்டவர் வந்து கேட்டார், 50 பேருக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்ட, என்னைய பரிசுத்த குலைச்சலாக்கிறாய் அப்படின்னா எல்லார் மாதிரி என்ன நினைச்சாடா நீ? பேய் சொல்லும், நீ கேட்காட்டி அது வாட்டில் போயிடும். ஆனால் நான் அப்படி இல்லை, சர்வ வல்லவர். ஐ எம் a holy God. நான் சொன்ன மாதிரி நடக்கணும். நடக்கலைன்னா விடவே மாட்டேன். உனக்கு உன்னடா பனிஷ்மெண்ட் முடிஞ்சுது. நீ காணான இங்க இருந்து மேல இருந்து எட்டி பார்த்துட்டு ஓடிந்துரு. அவனும் இந்த முரட்டாட்டமுள்ள இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட போய் நெஞ்சுக்கலாம், உட்காந்துக்கலாம், சத்தம் இல்லாமல் நெஞ்சிட்டான், வயசு சேர்ந்துட்டான். ஸோ இஸ் அ ஹோலி காட். ஹோலினஸ் இஸ் செட் அபார்ட். நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க ஆண்டவரை. நம்மெல்லாம் ஒரு 3 நாள் என்ன செஞ்சோம் தேவனுக்காக? வருஷத்தில் 3 நாள். அந்த 3 நாளை 72 மணி நேரத்தை தேவன் பார்ப்பார். அதுக்கு நம்ம செலவழித்த காசு, எடுத்த பிரயாசம், அதை என்ன செய்வார்? தேவன் பார்ப்பார். வருஷம் ஃபுல்லாக நினைவு கூறுவார். வருஷம் இவங்க கரெக்டாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன குலதெய்வம் கோயிலை தேனிக்கு மாற்றிட்டாங்கடா, வந்துக்கிட்டே இருக்கிறாங்கடா அப்படின்வாரு. அது ஒரு ஹோலினஸ். அதை ஒரு செட் அபார்ட் பண்ணியிருக்கீங்களே. அன்னைக்கு வேலை இருக்கும், அன்னைக்கு வேலை செய்யணும்னாலும் என்ன செய்யலாம். யாரும் இங்கே வேலை இல்லாமல் இல்லை. வேலை இல்லாமல் உங்களை சாமி இருக்க சொல்லவும் இல்லை. தான் பிரச்சனை. அதாவது குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க? பிரயாசம் பட மாட்டேங்காங்க. குடும்பத்துக்கு நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க, எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஆவியானவர் வேலை செய்வார். நீங்கள் ஜெபிச்சுட்டு பேன்னு படுத்து தூங்கிருந்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டார். விளங்கணும். குடும்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பிள்ளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தான் அதுக்கு என்ன செய்யணும்? எஃபர்ட்டு போடணும். நீங்கள் எஃபர்ட் போடும்போது ஆவியானவர் வேலை செய்வார். நான் ஜெபிச்சிட்டேங்க, இந்த அங்கே ஜெப கடிதம் எழுதியிருக்கேன், இங்கே ஜெப கடிதம் எழுதியிருக்கேன்னா அது ஒன்றும் மாறவே மாறாது. ஏன்?
அவங்களுக்கு கொடுக்கல பிள்ளைய, உங்களுக்கு கொடுத்துருக்காரு. குடும்பங்கிறது யுவர் ஓன் மூமெண்ட். பல குடும்பங்களின் இணைப்பு தான் திருச்சபை. இது திருக்குடும்பம். அதில் ஒரு குடும்பம், இந்த திருக்குடும்பத்துக்கு பாதுகாவலனா என்ன வந்து வச்சுருக்கிறாரு. நான் எனக்கு அசிஸ்டாக இவங்களெல்லாம் வச்சுருக்கேன். இனி இவங்க மேலே ஏறும் அந்த பாரம். ஏறும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒன்று வருதுன்னா நாங்கள் இங்கே தூங்க முடியாது, மாட்டோம்ல. தூங்குறதுக்கு விருப்பம் தான் இருக்கும், இடுப்பு வலிக்கும், ஆனால் என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, என்னத்தையா அவனை படிப்பானா, படிக்கவும் முடியாது. அப்போ தான் அவன் இந்த திருச்சபையில் ஏதோ ஒரு பல்ட்டி, அந்தர் பல்ட்டி அடிக்குது. என்னது அப்படின்னு பார்த்தா அந்த டிக்கெட் வரும். அப்புறம் அதுக்கு ஒரு 2 வாரத்தை ஜெபம் பண்ண பிறகு தூக்கம் வரும் பாருங்க, வண்டியாக வரும். உங்கள் மேலே சாமி எவ்வளோ பாசமாக இருக்கிறார். ஆமென். இஸ் அ ஹோலி காட். ஆமென். உங்களை யூனிக்னஸாக உருவாக்குவார். நீங்கள் வாழ்கிற தெருவில், நீங்கள் வசிக்கிற ஊரில் உங்களை வேற மாதிரி உருவாக்குவார். அது ஆச்சரியமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஹோலினஸ். ஹோலினஸ் இஸ் ஹிஸ் கேரக்டர். இஸ் செப்பரேட் ஃப்ரம் சின், செப்பரேட் ஃப்ரம் மாரல் இம்பர்ஃபெக்ஷன். அப்போ மாரல் இம்பர்ஃபெக்ஷன் வராதா? வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ பேட்டில் பண்ணுறீங்க, எவ்வளோ அதை எதிர்த்து முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்டட், அக்கௌண்டபிள். வி ஆர் அக்கௌண்டபிள். அதான் ஹோலினஸ். அது ஒரு கேரக்டர். அடுத்த கேரக்டர் ஃபெய்த்ஃபுல்னஸ். உபாகமம் 7:9. உண்மைத்தன்மை. என்ன தன்மை? உண்மைத்தன்மை. யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இல்லை. தேவன்கிட்ட இருக்கு, மனிதன்ட்ட இல்லை. சொல்லுங்க, தேவன்கிட்ட இருக்கு. இருக்கு, என்கிட்ட இல்ல. அதனால இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் எனக்கு வேணும். அப்பதான் உண்மையுள்ள தெய்வத்தை சந்திக்க முடியும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில். ஆமென். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அவர் உண்மையுள்ள தெய்வம். 1000 தலைமுறை மட்டும் காப்பேன் அப்படின்னாருன்னா காப்பேன்னு அர்த்தம். என்றென்றைக்கும் காப்பேன்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, இதெல்லாம் அவர் காப்பாற்றுறதுக்கு உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறாரு. நாம் எப்பெல்லாம் மாம்சத்தில் விழுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆவியில் விழுகிறோமோ. மாம்சத்தில் விழுகிறதுனா என்ன? மாம்சத்தின் கிரியைகள் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது 3. ஆவியில் விழுகிறதுனா என்ன? ஆவிக்குரிய வேலைகளான ஜபம், வேத வாசிப்பு, சபை கூடி வருதல், பாடல், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. நீங்கள் வெளியே வர்றீங்கனாலே உங்களை ஆவியில், நீங்கள் ஆவிக்குரிய ஃபார்மேட்டில் நீங்கள் இருந்து வெளியே ஏற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அதை செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதை உணரத்தக்க ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருக்கவே, அது வர 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 உங்களுக்கு பயமும் திகிலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். சபை கூடி வருதில் நீங்கள் விட்டுருவீங்க, அசால்ட்டாக விடுவீங்க. அது முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே சும்மா உட்காந்துட்டு விளங்குதோ விளங்கலையோ ஒரு டீயும் ஒரு பப்ஸையும் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு. பிரசாதம் உள்ள போயிடுச்சு. பிறர் சாதம் எனக்கு தேவை இல்லை, பிறர் பேச்சு எனக்கு தேவை இல்லைன்னு ஆகிடும். அப்போ மாம்சத்தில் விழுகிறத ஹோலி ஸ்பிரிட் நினைஞ்சுக்கிடுவார், ஹேண்டில் பண்ணுவார். ஆவியில் விழுகிறத யார் தான் ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தான் ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். எனக்கு ஏன் பைபிள் வாசிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு கேட்டிங்கன்னா தான், ஏன் ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா தான்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளே இருக்குது என்று அர்த்தம். இல்லை என்றால் நீங்கள் திமிர் பிடித்த ஆளாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். எப்பொழுது திமிர் வருகிறதோ அப்பொழுது ஹோலினஸ் வேற மாதிரி வேலை பார்க்கும். கேரக்டர் இறக்கம் வந்துடும். இறக்கம் வந்து சொல்லும், நான் இவனை எப்படியாவது என்ன செய்யணும், காப்பாற்றணும். அப்போ ஹோலினஸ் வந்து உங்களை என்ன பண்ணும்? ஹோலினஸ் தான் ஹோலி ஸ்பிரிட் வருவார். அவர் என்ன பண்ணுவார்? உங்களை மறு டிசைனே பண்ணுவார். அப்போ இருக்கிற உடஞ்ச பாத்திரத்தை திருப்பி உடைக்கணும், திருப்பி மிதிக்கணும், திருப்பி தண்ணி ஊற்றணும், அப்புறம் இப்படி வளையணும், சக்கரத்தில் வச்சு என்ன செய்யணும், கிருன்னு சுற்றணும். அப்புறம் தலை சுற்றும் பாருங்க, கிருன்னு சுற்றி அப்படி வளைச்சி அப்புறம் டப்புன்னு என்ன செய்யணும், கட்டு பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும், அக்னியில் போடணும். எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. மறுபடி ஏற்கனவே அக்னியிலெல்லாம் வந்து தானே இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேட்டை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. அவனை கோபாக்கினின் பாத்திரம்னு எழுதி வச்சிருக்காரு, உங்களை கிருபா பாத்திரம்னு எழுதி வச்சிருந்தா திமிர் மேலே திமிர் உங்களுக்கு தான் என்ன செய்யுது, இருக்குது. வண்டியாக இருக்குது. எப்படியாவது என்ன செய்யணும், அதை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. மழை பெஞ்சா இவங்களுக்கு எப்படி மழை பெஞ்சிருச்சு, நாங்கள் கரைஞ்சி போயிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைகளை யார் காப்பாற்றுறது, அதனால நான் வீட்லேயே நினைஞ்சுக்கிட்டேன், படுத்துக்கிட்டேன். ஏங்க வரல, மழை பெய்யுது. ஏங்க வரல, பஸ்ஸு வரல. சரி லேட்டாவா. அவனுக்கு பஸ்ஸு பிரச்சனை இல்லை, மழை பிரச்சனை இல்லை, மனது பிரச்சனை. மனசுல போக வேண்டாம்னு என்ன செய்யட்டான், நிர்ணயம் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேட்லேருந்து நிறைய வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். இவர் வெளியே போயிடுவாராம், ஆனால் ஆவியானவர் வந்து இவருக்கு என்ன செய்யணுமா, சேவை. இயேசுநாதர் சேவை அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வெளியே நீங்கள் வீட்டுக்குள்ளே, இருதயத்துக்கு வெளியே நீங்கள் இருதயத்துக்குள்ளே வராது. ஏன்னா இந்த ஃபார்மேட்லேருந்து நம்ம இணைஞ்சிட்டோம், வெளியே வந்துட்டோம். ஆரோக்கிய வாழ்க்கை வட்டம்னு இருக்குது, வியாதி வாழ்க்கை வட்டம்னு இருக்குது. வியாதி வாழ்க்கை வட்டத்துலேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம், ஆரோக்கிய வட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ ஆரோக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கிய வட்டத்துலேருந்து திருப்பி வியாதி வட்டத்துக்கு வந்தீங்கன்னா ஆரோக்கியத்தை இங்கேருந்து தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கணும். என்ன வராது, ஆரோக்கியம் வராது. ஒரு வியாதி வரும், சரி பண்ணுவீங்க, திருப்பி இன்னொரு வியாதி வரும். ஏன்னா எந்த வட்டத்தில் இருக்கிறீங்க, வியாதி வட்டத்தை மாற்றுங்க. அல்லேலூயா. சட்டம் வேற சட்டம் செயல்படும். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படிங்கிற சட்டம் ஆரோக்கிய வட்டத்தில் வேலை செய்யும். வியாதி வட்டத்தில் இருந்துட்டு இயேசுவின் நாமது இயேசுவின் ரத்தம் அப்படின்னீங்கன்னா அது வாட்டில் வேலை செய்யாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னுவீங்க. ஆண்டவர் பார்ப்பார், ஒரு கழுகு அனுப்பி காதை கவ்வி தூக்கிட்டு வந்து இங்கே போடி ஆடும்பார். அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ். முடியை பிடிச்சி தரன்னு என்ன செய்யணும், இழுக்கணும். அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஒழுங்கா ஓடி இந்த வட்டத்துக்குள்ள நின்னுக்கிடணும். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம், உடன்படிக்கை அவர் காக்கிற தெய்வம், புதிய உடன்படிக்கை அவருது. அதனால உங்களை காதை பிடிச்சி என்ன செய்வாரு, கொண்டு வருவாரு. அவர் கூப்பிடும்போது வந்துருங்க, கூப்பிடும்போது வந்துடணும், நல்லது. அல்லேலூயா. உபாகமம் 32:4. ஜஸ்டிஸ், அவர் காட் யாரு, ஜஸ்டிஸ் ஜெகநாதன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் ஜஸ்டிஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா இவர் எது செஞ்சாலும் எப்படியா செய்வாரு, நீதியா செய்வாரு. எது செஞ்சாலும் எப்படி செய்வாரு, நீதியா செய்வாரு. அவர் நீதி சமுத்திரத்தின் ஆழத்தை போலது. நம்மளால என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. ஏன், நம்ம காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், ஸ்பேஸுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர் காலத்தையும் ஸ்பேஸையும் கடந்தவர். அவர் செய்கிற நீதியெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. எனக்கு ஏன் நடக்கலை ஆண்டவரை கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எனக்கு புரியுமா, எனக்கும் புரியாது. நான் இந்த சரீரத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னோன்னு நீங்கள் நினச்சிருக்கோம். அப்போ இவருக்கு மட்டும் எனக்கும் புரியாது. அவரா மனித தளத்தில் வந்து வேதம் வாசிக்கும் போது சொல்லி கொடுத்தாதான் என்ன, உங்களை விட நான் கூட கொஞ்சம் நேரம் என்ன செய்வேன், பைபிளை. ஆமாம், உங்களுக்கு போதிக்கணும்னா ஒரு 4-5 மணி நேரம் படாத பாடு படணும். பட்டு குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்யணும், அது 5-6 தடவை எனக்கு விளங்கணும். விளங்கினா தானே உங்களுக்கு விளக்க முடியும். ஆமாம்,
அது ஒரு மாதிரி விளங்கிட்டு வருவேன். அப்புறம் இங்கே வந்தோடனே உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தோன்னே ஓ இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் எடுத்து கொடுப்பாரு. அது மாதிரி என்ன செய்வேன், பேசுவேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரிஞ்சு இருக்கும், பிறகு புரிஞ்சு போகும், பிறகு புரியாமல் போயிடும், எல்லாம் நடக்கும். அப்போது நீதி, நியாயம், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது அவர் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வச்சுருக்காரு. இவர் தான் நமக்கு ஜட்ஜி. இவர் தான் ஜட்ஜி. இவர் நம்மளை இருதயத்தை ஏவி விடுவார். மனசாட்சி என்ன செய்வார், ஏவி விடுவார். இன்ட்யூஷன் என்ன செய்வார், ஏவி விடுவார். அந்த ரெண்டையும் அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார், செய்துக்கிட்டே இருப்பார். இது போட்டு நம்மளை என்ன செய்யும், நம்மளை விடாது, படுத்தி அப்புறமா அதை சரிப்படுத்துறதுக்குள்ளே, அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே, அந்த நாய் மாதிரி அது லொல்னு குலைக்கும் பாருங்க, அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே அவன் எல்லாம் ஒரு குவார்ட்டர் அடித்து ஆஃப் பண்ணிடுறான். நம்ம குவார்ட்டரும் அடிக்க முடியல. நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பைவில் இங்கிட்டு அங்கிட்டும் பிரட்டி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. அவர் நீதியாக செய்கிறவர். யோபு 42:2 ஈஸ் அவரோட அடுத்த கேரக்டர் என்னென்னா ஒம்னி பொட்டன்ட். அவர் நினைச்சதை செய்வார். என்னதான் செய்வார், நினைச்சதை செய்வார். அவர் பிளான் போட்டதை என்ன செய்யாதான், தடை படாது. 41 அதிகாரம் வரைக்கும் இந்த யோபுக்கு அது புரியலை பாருங்க. யோபுக்கு 42 அதிகாரத்தில் தான் ஒத்துக்கிறான் சாமிகிட்ட. சாமி அவர் 38லேருந்து எக்கச்சக்க கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். டேய் நான் பூமியை அஸ்திவாரம் பண்ணி எங்கடா இருந்த, தெரியாது சாமி. லிவியாதானுக்கு யாரு, அதுவும் தெரியாது சாமி. அதுக்கு தெரியாது சாமி. இதுக்கு தெரியாது சாமி. சரி சமுத்திரத்துக்கு யாரா டோர் போட்டது, அது தெரியாது சாமி. தெரியாது 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 தெரியாது. அப்போ ஒரு மனிதனுடைய வீராப்பை அவன் என்ன ஜஸ்டிஸ் பண்ணுறான், நான் ஒரு பாவமும் செய்யலை, எனக்கு இப்போத்தானே சட்டிட்டு நீங்கள் கொடுத்தீங்க நீதிமான் உத்தமன் சன்மார்க்கன், அதுக்கப்புறம் ஏன் எனக்கு பிரச்சனை வருது. அங்கே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, அது தெரியுமா இவருக்கு? ஸ்பேஸில் ஒரு அவுட் ஆஃப் ஸ்பேஸில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஸ்பேஸ் எதோட முடிஞ்சுது, இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சொன்னா புரியாது, சொன்னா புரியாது. அதனால் இவருக்கு பூமியில் உள்ள காரியத்தையே கேட்குறா. அப்போ எங்கே இருந்த, இப்போ எங்கே இருந்த, ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரிலல. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ. வாசிங்க இப்போ அந்த வசனத்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சாமி இப்போதான் எனக்கு விளங்குது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம அப்படி நினைக்கிறதே இல்லை பாருங்க. நம்ம பிரச்சனை வரும்போது, நமக்கு வீராப்பு வரும்போது நம்ம அப்படி நினைக்கிறத, நம்ம பேங்க் பேலன்ஸ் நினைப்பேன், இதை வச்சு நான் செஞ்சிருவேன். இவர் வேண்டாம், இதை கொடுத்து அவரை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன். யோனாவை தூக்கிட்டு மீனில் வச்சு தூக்கிட்டு வந்து எங்கே கொண்டு இறக்கி விட்டாரு. அது ரொம்ப கஷ்டம். கப்பலில் பிரயாணம் பண்ணுறது எப்படி, மீன் வயிற்றுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், ஒழுங்கா என்ன செய்யுங்க, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு உங்கள் பிரச்சனை மத்தியில் வாயில் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. அவர் கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கோங்கிறத மறந்து போயிடுது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம்னு பதறி போய் எப்படி அப்படின்னா அவர் உட்காந்துருப்பார். பிறகு கேள்வியாக கேட்பார். இந்த கேள்வியெல்லாம் கேட்டு நம்ம வீராப்பு தனி மட்டும் நம்மளை என்னதான் கேட்பாரு, கேள்வியாக கேட்பார். பதில் மட்டும் என்ன மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அப்பதான் யோபு ஒத்துக்கிறா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போத்தான் சாமி விளங்குது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் உங்க வாழ்க்கையில சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் உங்களை பாடியை வாங்கியிருக்கிறாரு, உங்க ஆன்மாவை இணைஞ்சிருக்காரு. அவர் ரத்தத்தை நீங்க நம்புனீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமில, அவர் ரத்தத்துல விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. யூ ஆர் நாட் ஓனர் ஃபார் யுவர் சோல் அண்ட் பாடி. அவர் அனுப்புவார், அவர் நிறுத்துவார், அந்த ஆவி வராது. நம்மளாம் ஆசைப்பட்டு பார்த்தாலும் அந்த ஆவி என்ன செய்யாது, ஆனால் அவர் அனுப்பி இருப்பார். அது நம்மளை என்ன செய்யும், சண்டைக்கு
நிற்கும். அப்போ நீங்கள் கர்த்தர் நினைத்தது தடைபடாது, அவர் சர்வ வல்லவர் அப்படின்ட்டு போனீங்கன்னா சாமி பக்கம் அந்த பந்தை தள்ளி விட்டீங்கன்னு அர்த்தம். யுத்தம் கர்த்தர். ஃபெய்த்னா என்ன தெரியுமா? ஃபெய்த்னா என்ன தெரியுமா? இட் இஸ் எ இன்விடேஷன் டு காட் டு டூ த திங்ஸ் விச் cannot done by you. உங்களால் செய்ய முடியாத காரியத்திற்கு தேவனை வந்து செய்யும்படி கொடுக்கப்படுகிற அழைப்புதலுக்கு பேர்தான் விசுவாசம். ஐயோ, இந்த சீஷர்கள் என் பையனுக்குள்ள பேய நோய குணமாக்க முடியல, உம்மால முடிஞ்சா நீர் ஏதாவது செய்யும். ஆண்டவருக்கு வந்ததே கோவம், ஏன்னா முடிஞ்சா செய்யா. வார்த்தையை கவனமாக பயன்படுத்தணும். சாமிகிட்ட பயன்படுத்தும் போது அவர் சொன்னார், நீ விசுவாசத்துக்கு கூடுமானால் நான் செய்யணும். அவன் பார்த்தான், ஐயா நமக்கு விசுவாசம் டேமேஜ் ஆயிருக்குது. ஆண்டவரே, நான் அவிசுவாசி என்பதை என்ன செய்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு விசுவாசம் உண்டாகும்படி நீர் என்ன செய்யும், உதவி செய்யும். எப்படி யோசிக்கிறான் பாருங்க. ஓ, அதுக்கு நான் ரெடி. ஐ ஆம் த ஆர்ஜின் ஆஃப் ஃபெய்த், ஐ ஆம் த எண்ட் ஆஃப் ஃபெய்த்ரா. உன் ஃபெய்த்தை நான் இப்போ களை போடுறேன் அப்படின்னு களை போட்டு டக்குன்னு என்ன பண்ணார், கீழ் பண்ணி பிசாசு துரத்தி அனுப்பிவிட்டார் பாருங்க. ஃபெய்த். நீங்கள் எங்கே செய்ய முடியாது நிற்கிறீங்களோ அங்கே தேவன் வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஃபெய்த்துங்கிற இன்விடேஷனு வேணும். அப்படி என்ன நினைக்கணும், அவர் வந்தா இது நடக்கும், அவர் சர்வ வல்லவர் அப்படிங்கிறது மண்டையில் என்ன செய்யணும். ஆனால் நமக்கு மண்டையில் எது உதிக்கும்னா, எனக்கு நடக்கும், நான் பிறந்த டைமே சரியில்லை, நான் பூத்த நேரமும் சரியில்லை, நான் இந்த ஆளை போய் கட்டுவேன்னு நினைக்கவே இல்லை, அதுவும் சரியில்லை, என் தலையத்தை சரியில்லை, நான் என்ன பாவம் எங்க கிழவி என்ன பாவம் எனக்கு இப்படி வந்து விடிஞ்சிருக்குது. முடிஞ்சுதா? முடிஞ்சு. இங்க விசுவாசம் அவுட்டா? தேவன் வந்து செய்ய மாட்டார். அப்போ உங்க வாயை என்ன செய்யணும், உங்க சிந்தனையை கரெக்டாக சிந்திச்சு, சாமி என்னால் செய்ய முடியல, ஆனால் உம்மால் 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 உம்மால். அல்லேலூயா. வேற என்னது? விசுவாசம். யாரை கோர்த்து விடுறீங்க உங்க பிரச்சனையில? ஆண்டவரை உங்க பிரச்சனை. நீங்க சிண்டு முட்டி விடுவீங்க பாருங்க. ஆமா, அதுல பெண்கள் எக்ஸ்பர்ட் பாருங்க. அப்படியே நைஸா போயிட்டு அக்கா அப்படின்னு ரெண்டு பொம்பளைகளை என்ன செஞ்சு விட்றது, சண்டை முட்டிய விட்டுட்டு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. அங்கே எல்லாம் அங்கே நினைஞ்சிக்கிட்டு இருக்கோம், சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம், முடியை பிடிச்சி சண்டைறான். ரைட்டு. இன்னொரு இடத்துக்கு போவீங்க, இதே வேலையை செய்வீங்கல்ல. அந்த வேலையை பிரச்சனைக்கும் சாமிக்கும் என்ன செய்யணும், செய்யணும். இது லாபம் நமக்கு, அது நட்டம். சமூக நீதி பாழா போயிடும். இங்கே என்ன செய்யணும், பிரச்சனை நம்ம முண்டி முண்டி பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர்கிட்ட போய், சாமி உம்மால் எல்லாம், என்னால் இதை ஆகலை, அதனால உங்கள் ரெண்டு பேரையும் என்ன செய்கிறேன். இப்போ பிரச்சனை பயப்படும், ஆத்தாடி இது மோசமான பாதகத்தையா இருக்கும் போல தெரியுது, நம்மளை போய் எங்கள் சிலுவை நாதர்கிட்ட போய் சிக்கி விட்டுருச்சு, அது ஓடிடும். உடனே நீங்க நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. அப்படி ஒரு நன்றி ஜெபம் பண்ணுவீங்க. நன்றி உள்ள இருதயம் இருந்தா, இல்லைன்னா பண்ணை தூக்கிட்டு போன குரங்கு மாதிரி ஓடி போயிருவியா.
அடுத்து உங்களுக்கு பண்ணு எல்லாம் காலியான பண்ணை தான் எங்கே வருவிய ஏசுக்கிட்டா வருவிய. அவர் அப்போ பார்ப்பார், இது பண்ணுக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவோம். அடுத்து சங்கீதம் 119, 137. இஸ் அ ரைச்சஸ் காட், ரைட் ரிலேஷன்ஷிப் காட், ரைட் ரிலேஷன்ஷிப் காட். உங்களுக்கும் மரியாதை கொடுப்பாரு, அவரும் மரியாதை எதிர்பார்ப்பார். நாம் எப்படி தெரியுமில, நாம் மரியாதை எதிர்பார்ப்போம், நம்ம யாருக்கும் நினைச்ச மாட்டோம், மரியாதை கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான். என்னைய எல்லாரும் கூப்பிடணும், என்னைய எல்லாரும் பேசணும், நான் யாரையும் நினைச்ச மாட்டேன், மதிக்க மாட்டேன். இது இல்லை, இது ரைட் ரிலேஷன்ஷிப். சாமி இவருடைய வழிகள் செம்மையானவைகள், வழிகள் செம்மையானவைகள், பேலன்ஸ்டா இருக்கும். ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா இருக்கும். ரைட் ரைச்சஸ்னஸ்னா ஹோலினஸ் பிளஸ் ஜஸ்டிஸ், ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது ரைச்சஸ்னஸ், ரைட் ரிலேஷன்ஷிப். ரைட் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆள் கூட அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா ரெண்டு வேணும். ஒன்று ஹாலினஸ், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணாதிசயத்தை நீங்கள் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது ஜஸ்டிஸ், நீதியா, உங்களுக்கும் ஃபேவர் இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் ஃபேவரு இருக்க, பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் ஆரோக்கியமான உறவு மேம்படும். யார் யாராக இருக்கிறீர்கள் என்பது முதல்ல தெரியணும். ரைட் ரிலேஷன்ஷிப் வரணும். நீங்கள் யார், நம்ம யார் தெரியுமா, வேதத்தின் அடிப்படையில் சின்னர்ஸ். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம யார் தெரியுமா, வின்னர்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஜெயிச்சவங்கள, நீங்க ஒரு 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 கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க இந்திய கிரிக்கெட் டீம்னா, அவங்க எப்படி வருவாங்க, எப்படியே வருவாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது உங்க வீட்டில் இருக்கணும், உங்க சபையில் இருக்கணும். மகிழ்ச்சி உங்க மூஞ்சில் என்ன செய்யணும், ஜாய் அண்ட் செலப்ரேஷன் என்ன செய்யணும் இருக்குன்னா, உங்களுக்கு ரைட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மூஞ்சி எப்படி இருக்கும், மனுஷன் மூஞ்சி மாடு மூஞ்சி மாதிரி இருக்கும், இல்லை குரங்கு மூஞ்சா அணிஞ்சிடும், மாறிடும். அமைதியான ஆள்னா மாடு மாதிரி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆக்ரோஷமான ஆள்னா குரங்கு மாதிரி நினைச்சாங்க அப்படின்னு இருப்பாங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் broken. சமூகத்தை விட்டு நீங்கள் துண்டித்து விடப்பட்டு நிலைமையில இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு திருட்டு பண்ணுறீங்க, உடனே போலீஸார் வந்து உங்களை எங்கே போட்டுறாங்க, சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக சேர்ந்துக்குவாங்க. ஆமாம், அதானே நடக்குது. ஆமாம் ஆமாம். அப்போ திருந்தவே கூடாதுன்னு ஒரு முடிவை எடுத்துருவாங்க. அவங்களுக்கு தான் அவங்க ஃபோன் போடுவாங்க. இந்த கூட்டத்தோட என்ன செய்ய மாட்டாங்க, நீதி கூட்டத்தோட சேர மாட்டாங்க. இதெல்லாம் ரைட் ரிலேஷன்ஷிப், ராங் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற ஏஜ் தான் வந்து 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும். அதை வந்து பிள்ளைங்களை அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், கண்காணிக்க வேண்டும். ரைட் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுதா, ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுதா. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த வயசில் பில்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் என்ன தான் செய்யணும், இழுத்துக்கினே. ஏதோ ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் தான் அது என்ன செய்யும், போகும் பாரு. அப்போ நீங்கள் அதை சரிப்படுத்திட்டீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் பிள்ளைகளோட சரியாக இருந்துச்சுன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யாது, உள்ள நுழையாது. உங்க பிள்ளைக்கு ஒழுங்கா சோறு போட்டீங்கன்னா அது பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்யாது, இட்லி கேட்காது. அப்போ இதை நீங்கள் என்ன செஞ்சணும், ரைட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தான் சாமி, நம்ம ராங் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டோம். நம்ம ஆதாமுடைய சந்தேகம் யார் கூட பண்ணிட்டோம், பிசாசு கூட. இப்போ பிறக்கும் போதே யாரு கூட உடன்படிக்கை செய்து தான் பிறக்கிறோம், பேய் கூட. அப்போ அது கொடுக்க மாட்டேன்னு என்ன செய்யும், ஆண்டவர் சொல்ல, டேய் அதுக்கான காசை நான் கொடுத்துட்டேன்டா, நான் கொடுத்தது என் பிள்ளைக்கு தெரியாம இருந்தது, அவ்வளவு நாள் நீ மிளகா அரைச்ச, இப்ப என் பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இனி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எங்க போவாரு, சண்டைக்கு போவாரு. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குதுன்னு ஒரு 10 தடவை காலையில் சொல்லுங்களேன். இதுதான் உங்கள் ஜெபமாக இருக்கணும். இந்த சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் இயேசுக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துரும். யார் மேலே? பிசாசு மேல. பிசாசு என்ன சொல்லுவான்? இது ஏன் ஆளுன்னுவான். ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் அப்போ தம்பி, அது அறியாமல் இருக்கும்போது. இப்போ அவ என் ரத்தத்தை என்ன செய்கிறா? அறிக்கைடுறா. நான் விளக்கறதுக்கு வாங்கிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சு வச்சு இனி தொட்டா தூக்கிடுவேன்னு வாரு. அதான் நேசரின் ரத்தம் என் மேலே, என் மேலே. அதுக்கு தெரியாதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நேசரின் ரத்தம் என் மேலேங்கிறதுக்கு எல்லா புண்ணும் என் மேலேன்னு என்ன செய்கிறோம்? புண்களாக வதைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். போதும். அவர் ஆராய்ந்து அறிஞ்சிருக்காரு. அவருக்கு தெரியாத மாதிரி உங்களை பற்றிலாம் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். என்ன நடந்ததோ அதை மட்டும் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. அதுக்கு விளக்கம்லாம் என்ன செய்யாதீங்க, கொடுக்க வேண்டாம். ரொம்ப கொடுத்தீங்கன்னா அவரே இணைஞ்சிருவார், கடுப்பு ஆயிடுவாரு, அப்புறம் துடுப்பு. ஒழுங்காக பேசுங்க. பேசும்போது ஆண்டவரே இங்கே அந்தர்வெல்ட்டி அடிச்சுட்டு ஆண்டவரே அப்புறம்ப்பா சரிப்பா சரி அவன் என்ன செய்யணும்ப்பா? இல்லைப்பா நான் திரும்பியும் சரியாகணும்னு நினைக்கிறேன். ரைட்டுப்பா. நீங்கள் அவர்கிட்ட போய் இதனால தான் நான் இப்படி செஞ்சேன், இப்படி வந்ததுனால அப்படி செஞ்சேன்னா அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. இஸ் omniscience God. அவருக்கு கேரக்டர் தெரியுமா? எல்லாம் அறிந்தவர். எல்லாம் அறிந்தவர். எல்லாம் அறிந்தவர்கிட்ட பேசும்போது கரெக்டாக பேசணும், கொஞ்சமாக பேசணும். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் கையில் வச்சுருக்காரு உங்கள் லைஃப்பில் எங்கே நீங்கள் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு. அதில் அவராக நினச்சா சில மாற்றங்களை என்ன செய்வார்? இந்த ஜெயிலில் நன்னடத்தையின் காரணமாக சிலரை முன்னக்கூட்டியே என்ன செய்வாங்க? விடுதலை ஆகுவாங்களா? அது மாதிரி கொஞ்சம் நன்னடத்தையெல்லாம் கொஞ்சம் என்ன செய்வார்? சில இதை அவரே தான் அதை செய்யணும். ஆனால் நன்னடத்தை எங்கேருந்து வரணும்? நம்மகிட்ட இருந்து வரணும். வாயிலிருந்து என்ன செய்யணும்? சரியான வார்த்தை வரணும். அல்லேலூயா, ஹalleluya. இஸ் a omniscience God. எபேசியர் 2:8-9. இஸ் a God of grace. God of grace. கிரேஸ்னா என்ன? அன்டிசர்வ்டு ஃபேவர். உங்களுக்கு எப்போ போனாலும் அப்பாயின்மெண்ட் உண்டு. எப்போ போனாலும் அப்பாயின்மெண்ட் உண்டு. ரட்சிப்புக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ போனாலும் உண்டு. அந்த ரட்சிப்பு நீங்கள் சம்பாதித்ததல்ல, அவருடைய கிருபையினாலே உங்களுக்கு வந்தது. அவர் ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு கிஃப்டாக கொடுத்தார். அவர் மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறார். அதனால மனுக்குலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு என்ன செய்றாரு? ஈவாக கொடுக்கிறாரு. ஈவாக கொடுக்கிறாரு. ஆமா, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. அப்போ கை தட்டிக்கோங்க. இதுதான் மேன்மையானது. ரட்சிப்புங்கிறது ரொம்ப மேன்மையான விஷயம். இதுக்காக தான் ஆவியானவர், இதுக்காக தான் அற்புத அடையாளங்கள், இதுக்காக தான் எல்லாம் சாமி அணிஞ்சிக்கிட்டு இருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இயேசு இந்த உலகத்தில் வந்து முதல் அற்புதம் காணா ஒரு கல்யாண வீட்டில் செஞ்சு தன்னை நிரூபித்தார். ஐ ஆம் அ டிவைன் பவர். நான் யார்? டிவைன் பவர். எனக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் இருக்குது. என்னை நம்புனேன்னா நீ என்ன ஆவ? சூப்பர் நேச்சுரலா ஆவ அப்படிங்கிற நிரூபித்தார். நிரூபித்ததோடு இல்லை, தாங்கிட்ட வர்றவங்களுக்கு யாரை கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியா கொடுத்தாரு. அவர் பாருங்க வெவ்வேறு வரங்களை எங்கெங்க நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாரோ அந்த வேலைக்கு அந்த வரம் என்ன செய்யும்? வேலை செய்யும். நீங்கள் வேற ஒரு வேலைக்கு போவீங்க, அங்கே ஒரு வியாதி இருப்போம், அங்கே குணமாக்கும் வரம் என்ன செய்யும்? வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு என்னது? அறிவை போதிக்கும் வசனம் என்ன செய்யுது? வேலை செய்யுது. அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வசனத்தை என்ன செய்கிறேன்? டைலூட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யறேன்? புரியுற மாதிரி முடியுது. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாது. Then God is love. God is love. லவ்னா மனுக்குலத்தை என்ன செய்யணும்னு நினைச்சிட்டாரு, தான் கூட சேர்த்துக்கணும். ஏன்? ஆவிகுலமும் மனுக்குலமும் செய்த தவறு ஒன்றே. சேம், கீழ்ப்படியாமை. என்னது? கீழ்ப்படியாமை. வார்த்தையே கேட்கறது இல்லை, வார்த்தையை கேட்கறது இல்லை. ஆமாம், அதுக்கு விரும்புகிறதும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இவங்க நினச்சதே இவங்க இணைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் குழியில் பொத்துன்னு இணைஞ்சிருவியா. விழுந்த பிறகு யார் தள்ளி விட்டா அம்பிகை நீங்களாக தான் விழுந்திருப்பியா. ஆமாம், டிஸ்கஷனுங்கிற மோடே என்ன செய்யலை குடும்பத்தில் இல்லை, திருச்சபையிலையும் என்ன இல்லை. டிஸ்கஷனை வீண் நினைக்கிறாங்க. இதானே இதை ஃபோன்லேயே சொல்லக்கூடாதா? இதுக்கு நேராக வரணுமா?
நேராக வந்து மூஞ்சி பார்த்து பேசுறது வேற. உங்களுக்கு பிடிக்கலன்னா முகம் அகத்தை காட்டும், ஃபோன் அகத்தை என்ன செய்யாது, காட்டாது. நீங்கள் என்ன செய்யலாம், அப்படின்னு பேசலாம். நீங்கள் எட்டயபுரத்தில் இருந்து கொண்டு நான் அருப்புக்கோட்டையில் இருக்கிறேன் என்று புழுவலாம். அதுக்கு பிறகு நான் இந்த ஃபோன் டவரு இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. உள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லித்தருவார், அது வரைக்கும் சொல்லித்தரலைன்னா தெரியாது. இப்படி தான். ஆக 2 பேர் செஞ்சதும் ஒரே தவறு. அந்த ஆவிகுளம் விழுந்து போன ஆவிகுளம் இருக்கு இல்லையா, சாத்தானும் அவனுடைய தூதர்களும், இவங்களுக்கு யாரும் தூண்டுதல் கிடையாது. யாரும் தூண்டுதல் கிடையாது, அவங்களாவே நினச்சி செஞ்சாங்க. அதான் இன்னைக்கு பாருங்கள் நிறைய மண்டைக்குள்ளே ஓடுது. அவங்களாவே நினச்சிக்கிட்டு ஒன்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் சொன்னதாக நினைத்து கொள்வார்கள். அதான் பெரிய பிரச்சனை. ஸோ தூண்டுதல் இல்லாமல் பாவம் அவர்களாகவே செய்தார்கள். அவர்கள் வாய்ப்புகளை அவர்கள் வீணடித்தார்கள், அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். மனுஷனுக்கு அவனாக செய்யலை பாருங்க. இவன் வந்து என்ன செஞ்சான், தூண்டி விட்டு செய்கிறான். இப்பவும் என்ன செய்கிறான், பொய்களை உண்மை மாதிரியே காட்டுறான். உண்மை மாதிரியே. இப்போ நீங்கள் வந்து நம்மளெல்லாம் ஒரு 5 மணி நேரம் ஜெபிப்போம். எதுக்குங்க, நம்மளாம் 5 மணி நேரம் ஜெபிச்சோன்னா பரிசுத்தம் ஆயிடுவோம், நம்ம பாடி பரிசுத்தமாயிரும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ரொம்ப உண்மையாகவே தெரியும். நாளைக்கு லீவ் போட்டுருங்க, எல்லாரும் என்ன செய்வோம், வந்து ஹஸ்ஸா மல்லா ரக்கா தீபா பா 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 பாமா. நீங்கள் 40 நாள் பாஸ்டிங் இருந்தால் 40 நாள் கழிச்சு என்ன நடக்குன்னு பாருங்கள். விசுவாசிகளை இவங்க சீசனாகவே மாற்றுறது கிடையாது, சீசனாகவே மாற்றுறது கிடையாது. விசுவாசியை எப்படி வச்சுக்கிடுவாங்க, விசுவாசியாகவே வச்சுக்கிடுவாங்க. நான் முதல்ல எப்படி இருந்தேன், அந்த தளத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, சொல் பேச்சு கேட்டாங்க. அதுக்கு சில படிப்புகள்லாம் இணைஞ்சாங்க, படித்தாங்க, சில வேலைகள்லாம் செய்யும்போது செஞ்சாங்க. ரைட்டு, கீழ்ப்படிதல் ப்ராக்டிஸ் பண்ணப்படுகிறது. ஓகே. அப்போ அந்த தளத்துலேருந்து இந்த தளத்துக்கு எல்லாருமே வர முடியும். இந்த ஊரில் 36 இடத்துல ஆராதனை நடக்கணும்னா நடத்த முடியும். அதுக்கு நீங்கள் என்ன ஆகணும், ப்ரிப்பேர் ஆகணும். ஆனால் அது ஆக்கவே ஆக்காது. கடைசியாக உங்களை விசுவாசியாகவே எங்கே தள்ளி விட்டுரும், கஃபின் பாக்ஸுக்குள்ளே தள்ளி விட்டுரும். ஆமாம், சவப்பெட்டிக்குள்ளே இணைஞ்சிரும், தள்ளி விட்டுரும். பாருங்க, அது சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்னன்னா அன்பு தெரியல, முடிவு என்ன, ஆண்டவர் முடிவு என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. ஆயுசு ஃபுல்லா 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே இருந்து அப்படி பெட்டிக்குள்ள போயிடுறேன். 1 யோவான் 4:8-9 வாசிங்கன்னா அது தெரியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு சிலுவையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இதான் 8:9, 1 யோவான் 8:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்பா, அன்பு வெளிப்பட்டது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருந்தார். இப்படி பார்த்தா வானதான் தெரிஞ்சுது. டக்குன்னு சிலுவையில் வந்து அன்பை இணைஞ்சிட்டாரு, காமிச்சிட்டாரு. காட் இஸ் லவ். அப்போ லவ் இருக்குது, கிரேஸ் இருக்குது, மெர்சி இருக்குது. இது எல்லாம் என்ன செய்யும், முப்பொரு நூல் மாதிரி உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அறுக்க விடாமல் இணைஞ்சுக்கிடும், பாதுகாத்துக்கிறோம். வாயை நம்ம பாதுகாக்கணும், சிந்தையை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். தேவனோட கேரக்டர் அறிஞ்சு, இந்த தேவனுடைய கேரக்டரை ஏன் அறியணும், நீங்கள் அறிஞ்சாதான் தேவனுடைய கேரக்டர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். ட்ரஸ்ட்டை என்ன செய்யும், இவர் ட்ரஸ்ட். நீ எங்க முடியலையோ அங்க இவரே செய்ய முடியும். ஏன்னா இவர் யாரு, ஓம்னி பொட்டன்ட், ஆல் பவர்ஃபுல் காட். முடியலையா அங்க கோர்த்து விட்டுரு இந்த பிரச்சனையை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ காட் கேரக்டரை நீங்க தெரியும் போதுதான் இட் வில் ப்ரொவைட் த ட்ரஸ்ட் ஆர் ஃபெய்த் டு யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவிசுவாசம் தான் பண்ணுவீங்க. பயந்து போய் ஜெபம் பண்ணுவீங்க பாருங்கள், அதுலேயே நீங்கள் யார் அவுட் ஆயிடுவீங்க. அறிக்கை செய்ய மாட்டீங்க, ஜெபம் பண்ண போயிடுவீங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், மண்டையெல்லாம் பிச்சு கொஞ்சம் சட்டையெல்லாம் பிச்சு சாம்பலில் உட்காந்து தாம்பலத்தை கொட்டிக்கிட்டு பண்ணணும். இப்போ அப்படி இல்லை, அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்,
ஏய் எனக்காக ஒரு சிலுவை நெஞ்சிருக்க நடந்திருக்குது, நீ எப்படி என்ன செய்யலாம், எல்லாம் மீறி வரலாம், ஆண்டவரை இந்த வந்திருக்கேன் அக்யூஸ்டு பிடிச்சிட்டேன், பிடிச்சிக்கோங்க அப்படின்னு பிடிச்சி கொடுத்துடணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த காடோட கேரக்டரை இன்னொன்று ப்ரொவைட் பண்ண ஹோப், நம்பிக்கை. விசுவாசங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், நம்பிக்கைங்கிறது எதிர்காலம். எதிர்காலத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். எதிர்காலத்தில் எனக்கு என்ன, ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு கிடைக்கும். எதிர்காலத்தில் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த கேரக்டர் புரிஞ்சாதான் உங்களுக்கு ஏய் சாமி போய் சொல்ல மாட்டார்ப்பா, எழுதி வச்சிருக்காருன்னா எனக்கு உண்டுப்பா, எவன் எப்பேர் கேட்ட ஏய் பரலோகம் போகலாமா, ரெடி ஆகிட்டீங்களா, எல்லாம் பக்கெட்டை கேட்ட தூக்கிட்டீங்களா அப்படிலாம் கேட்டால் அட்டி பிச்சு போடுவேன்னு சொல்லுவீங்க. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அப்படிங்கிறத சொல்லுவீங்க. கேரக்டர் தெரியலன்னா ஒருவேளை ஆண்டவர் மாறிடுவாரோ, இந்த பாவத்தை பார்த்து அப்படி மாறிட்டாருன்னா எவன் தான் போக முடியும், ஒரு ரூபாய் போக முடியாது. பரலோகம் காலியாக கிடக்கும். அவங்க 3 பேரும் மூஞ்ச முறைச்சி பார்த்துக்கிட வேண்டிய. அவர் இவனை கட்டி அழ வேண்டியா, குமாரனை கட்டி நீ பட்ட வாட என்ன, வாங்கின அடி என்ன, நட்டமா போச்சடா, பிசாசு எல்லாரும் மேலேயும் உட்காந்துருப்பான், நான் தான் இனிமேல் சாமின்னுவான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்கி கொள்ளுங்கள், உங்கள் அன்பு ஆண்டவர் உங்களை கைவிடுவதே இல்லை. இது என்ன டிமாண்ட் பண்ணுது தெரியுமா, இந்த காடோட கேரக்டரை உங்கள்கிட்ட இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை டிமாண்ட் பண்ணுது. ரெண்டாவது வர்ஷிப்பை டிமாண்ட் பண்ணுது. காடோட கேரக்டரை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் கூப்பிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பண்ணிட்டீங்கன்னா இறக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த இறக்கம் வந்து உங்களை என்ன செய்யும், கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்தும். இது 2 தான். இது 2க்கு நீங்கள் இந்த 10 பாயிண்ட் என்ன செய்யணும், புரியணும். சாமி யாருன்னு புரியணும். உங்களை கொன்று நரலோகத்தில் அனுப்புறதுக்கு அவர் சுத்தலை, உங்களை நரலோகத்திலிருந்து பரலோகம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவர் சுத்துறார்.